அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள், அமெரிக்காவுடைய முன்னாள் நேஷ்னல் இன்டெலிஜென்ட் துளசி ஜபார்ட் அவங்க ஒரு பகிரங்க குண்டை வீசியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்திற்காக ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்தியதோ அந்த காரணத்தை இத்தனை நாள் மறுத்திருந்து திடீர்னு தனது பதவியை ராஜினாமா செய்ததுக்கப்புறம் எஸ் அது உண்மைதான் அப்படின்னு இருக்காங்க. அது உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே ஒரு அதிர்ச்சி செய்தி. அப்படி என்ன ஒரு அதிர்ச்சி செய்தி அப்படின்னு அதிர்ச்சியாக வராதிங்க, ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை என்ன பாசிட்டிவ் மோடில் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் நிறையவே பாசிட்டிவ் மோடில் இருக்குது. முதல் முறையாக ஈரான்கிட்ட இருந்து நான் பாசிட்டிவ் மோடு வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். துளசி ஜபார்ட் அவங்க தான் அமெரிக்கானுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உளவு வேலைகள்லாம் சொன்ன குற்றச்சாட்டு. யார் இந்த துளசி ஜபார்ட்? அமெரிக்காவுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்ஸுடைய மிக முக்கிய பொறுப்பில் வகித்தவங்க. ஆனால் தனது கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தன் கணவருடனே இருந்து அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் நிறைய காரணங்கள்லாம் சொன்னாங்க. உளவுத்துறையில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அமெரிக்க அரசாங்கம் கொஞ்சம் ட்ரம்ப் நிர்வாகம் ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதை தாண்டி அப்படியே கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை வீசியிருக்காங்க. அந்த அணுகுண்டு வீசினதில் அவங்க நேஷ்னல் இன்டெலிஜென்ட் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அலெக்சா ஸ்டாப், பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ், அமெரிக்க அரசாங்கம் இதுக்கு முந்தைய அமெரிக்க அரசாங்கம் 120 பயோலேப் 30 நாடுகளில் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து இயக்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் உக்ரைன். உக்ரைனில் மிகப்பெரிய ஒரு பயோலேப். இந்த பயோலேபனுடைய வேலை என்ன அப்படின்னா, புதிய வகையான நோய்கள் ஏதாவது உருவாக்குவதா இல்லை வேறு ஏதாவது மருந்து கண்டுபிடிப்பதற்கான பயோலேபா அப்படின்ற ஆராய்ச்சியில் அது புதிய வகையான நோய்களை உருவாக்குவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க. பட் அவங்க ஏற்கனவே இங்கே சீனாவில், அதாவது கோவிட் வருவதற்கு முன்பு அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஒரு ஃபண்டிங் கொடுத்தாங்கன்ற ஒரு கான்செப்ட் பெரிய அளவுக்கு இருந்தது. இருந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் அதை பெரிய அளவுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பைடன் நிர்வாகம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஃபண்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய என்ஜிஓஸ் மூலிமாவும் இந்த ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. உலகளாவிய அளவில் புதிய அளவுக்கான நோய்களை உருவாக்குவதற்கு இது முக்கிய காரணிகளாக இருந்திருக்கலாமா அப்படின்னு அவங்க சொல்லலை, நம்ம அப்படி நினச்சிக்க வேண்டியது தான். ஏன் அப்படின்னா, இந்த பயோலேபுக்கு என்ன வேலை, எதற்காக இவ்வளோ ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு விசாரணையை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அடுத்த கட்ட விசாரணையை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது பதவியில் இருக்கும்போது சொல்லலை, பதவியை விட்டு விலகினதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதே துளசி ஜபார்ட் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்பு 2022 சமயத்தில் அவங்க முன்னாள் இன்டெலிஜென்ட்டாக கூட இருந்தாங்க. அதாவது இதற்கு முன்பு கூட அப்போ செய்தியாளர்கள் கேள்விக்கோ இல்லை அமெரிக்காவுடைய காங்கிரஸ் முன்னாடி அவங்க பதிலளிக்கும் போது கூட அந்த மாதிரியான ஒரு பயோலேப் கிடையவே கிடையாது, அப்படி ஒரு கான்செப்ட்ன்றதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அப்போ ரஷ்யா வேண்டுமென்றே தான் தாக்கல் நடத்தியது, பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தாக்கல் நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ. பட் அவங்க தான் திடீர்னு இன்றைக்கி ஓடி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஒருவேளை தன் முன்னால் வகித்த பதவியை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்களா அப்படின்றத மேற்கொண்டு தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வரும். இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, பாஸ் இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இப்போ 2022 நாங்கள் தாக்கல் நடத்தும் போது ரஷ்யா வைத்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இது மாதிரி உயிரியல் ஆய்வகம் எல்லை பகுதியிலே உக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கு இடம் கொடுத்து ஃபண்டிங் கொடுத்து நிறுவி இங்கிருந்து புதிய வகை நோய்களை பரவுவதற்காக நேட்டோ நாடுகளின் உதவியுடன் வைத்திருக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தாக்கல் நடத்தினாங்க. தாக்கல் நடத்தின ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உயிரியல் லேப் எங்கே, ரஷ்யா தவறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தாக்கல் நிகழ்த்தியதாக சொன்னாங்க. பட் இன்றைக்கி ஓடி மறுபடியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க, இல்லை உலகளாவிய அளவில் 130 பயோலேப் நிறுவி இருக்காங்க. இதில் நிறைய பயோலேப் சந்தேகத்துக்கு இடமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பதில் பார்க்கும்போது, இதில் இன்னொரு விஷயங்க, உக்ரைன் மட்டும் கிடையாது, அடுத்த குண்டு தான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆப்பிரிக்கா நாடுகளில் நிறுவி இருக்காங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய பயோலேபை ரஷ்யா தாக்குதல் நடத்தியதுக்கப்புறம்
அங்கேருந்து நேராக ஷூட் பண்ணி எங்கே வச்சுருக்காங்க, ஆப்பிரிக்கா நாடுகளில் வைத்திருக்காங்க. அதனால தான் ஆப்பிரிக்காவில் இப்போ ரீசெண்டாக எபோலா வைரஸ் மிகப்பெரிய அளவுக்கு பரவி நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. தொடர்ந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறதுன்ற ஒரு தகவல் கூட வந்தது. எந்த ஒரு புதிய நோயாக இருந்தாலும் ஆப்பிரிக்கா நாட்டில் அதிகமாக பரவிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அங்கே தானே இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஒன்று சீனா, அப்படி இல்லைனா ஆப்பிரிக்கா. சம்மந்தம் இருக்குமோ? சீனாவில் இருக்கக்கூடிய லேபை கூட அமெரிக்கா தான் பெரிய அளவுக்கு நிதி உதவி அளித்திருக்காங்கன்ற ஏற்கனவே சீனாவும் சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா கணக்கு சரியாக வருன்றாங்க. இப்போ ரஷ்யா கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு எனக்கு பதில் தெரிந்தாகணுன்றாங்க. என்ன பதில் தெரிஞ்சு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? அது உலகம் அறிந்த விஷயந்தான். உலகளாவிய அளவில் புதிய புதிய நோய்களை உருவாக்குவதற்கான பயோ லேபை அமெரிக்கா தந்திரமாக வேலை செய்கிறாங்க. என்ன இத்தனை நாள் சீனா மீது குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. பட் அவங்களுடைய ஓன் நேஷ்னல் இன்டெலிஜென்ட்டே ஓடி வந்து அந்த ஒரு அந்த ஒரு குற்றச்சாட்டை ஒத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கலாம். சரி, இது அங்கே இருந்த ஒரு அதிர்ச்சி தகவல். அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா இன்றைக்கி காலையில் சும்மா ஃப்ரெண்ட்லி ஃபயர் மாதிரி ஒரு 3 ட்ரோனு ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸில் அந்த பக்கம் அனுப்புனாங்க ரஷ்யா. கேட்டால் வார்னிங் அட்டாக் அப்படின்னாங்க. அதை அவங்க அமெரிக்காவும் சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஓகேப்பா அலர்ட் ஆகிட்டோம், நாங்களும் வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அப்படியே கையை தூக்கி சொல்கிறாங்க. சரி, இது வழக்கமாக இப்போல்லாம் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி விளையாடுவாங்க லைட்டாக. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கமும் முன்னந்த மாதிரி இல்லை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஒத்து வந்துருச்சு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அராக்சி அவர்களும் சரி, அவங்க செய்தி தொடர்பாளரும் சரி, பாசிட்டிவ் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. ஆனால் கையெழுத்து போகிறத பற்றி இல்லை, டிஜிட்டலி சைன் பண்ண போகிறோம். நேருக்கு நேராக இல்லைனாலுமே அதை பற்றின பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றது பாசிட்டிவான நியூஸை நான் முதல் முறையாக பார்க்குறேன். அப்போ உடனே ஊடகங்கள்லாம் வந்து இல்லை இதுக்கு மெயின் காரணம் யூஏஇ வந்து ஒரு 3 பில்லியன் ஃபண்டு ஈரான்கிட்ட கொடுத்து தாக்குதலை உடனே நிறுத்துங்கப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஈரான் நிறுத்தியதாக சொன்ன உடனே யூஏஇ இன்றைக்கி தனது செய்தி குறிப்பிலே எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு போலித்தனமான ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் ஏன் கொடுக்கணும், நாங்கள் எதுக்காக வந்து ஃபண்டு கொடுத்து நிறுத்தணும்னு சொல்லணும், இது வந்து போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு நியூஸ் அங்கேருந்து வந்தது. ஆக்சுவலாக யூஏஇ கிட்ட வந்து 20 பில்லியனுக்கு மேலே ரஷ்யானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அமெரிக்கா வந்து யூஏஇக்கு கொடுத்துட்டாங்க உத்தரவு. இல்லைப்பா, உங்களுக்கு ஆன செலவை பார்த்துட்டு மீதி கொடுத்துருங்க, ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நியூஸை சொன்னாங்க. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா? தாக்கல் நடத்தும் போது யூஏஇ மீது அட்டாக் பண்ணாங்களா? ஏதாவது பண்ணாங்க? இல்லை. பக்ரைன் நடத்தினாங்க, குவைத் நடத்தினாங்க, அங்கே ஜோர்டன். கரெக்டாக அந்த முக்கோணம் மாதிரி சொல்லி வச்ச மாதிரி வேறு எங்கேயுமே நடத்தலை. இங்கே ட்ரோன் தாக்குதலும், அங்கே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதலும். இந்த 2 நாள் ட்ராமாவில் நீங்கள் பெருசாக ஏதாவது பார்த்தீங்களா? ஆனால் இதற்கு முன்பு பாருங்கள், யூஏஇ ஓடி அடித்தாங்க. சும்மா போனால் போதும் 2 ட்ரோன் அனுப்பி அடித்தாங்க. அதுவுமே கரெக்டாக அந்த ஷட்டன் ரேஞ்சு தான். காலையில் 5 to 9, இன்னும் 9:30, அதுக்கு மேலே நடத்தலை. அந்த ட்ராமாவில் யூஏஇ வந்து ஏதாவது இடம் பெற்றதா? இல்லை. அப்போ யார் சொல்வது உண்மையாக இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணுங்கள். அதாவது இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபண்டு முடிக்கிறக்கூடாதுன்ற கோணத்தில் கூட மேபி ரஷ்யான்ற பாருங்கள், ரஷ்யானே வருது பாருங்கள், ஈரான் யூஏஇ மீது தாக்கல் நடத்தியிருக்காதுன்ற கோணத்துலையும் சொல்கிறாங்க. இன்னொரு கோணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க 3 பில்லியன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க யூஏஇ அடிக்காமல் விட்டாங்கன்றாங்க. ஆனால் அதுக்கு ட்ரெஸரி ஓடி வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத நேற்றையே சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில் ஃபாரின் மினிஸ்டர் யார், அராக்சி அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். பாகிஸ்தான் வந்து முக்கிய ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷபாக் ஷெரீப் ஓடி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அற்புதமான ஒரு பேச்சுவார்த்தை, கூடிய விரைவில் நாங்கள் சைன் பண்ண போகிறோம், அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்குது, கொஞ்சம் அவங்கவுங்க மீடியாக்களே கொஞ்சம் அவங்கவுங்க அமைதியாக இருங்க, கற்பனை கதைகள்லாம் எழுதாதீங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு நியூஸு ஈரானுக்குள்ளே இருந்து வந்த நியூஸை பார்க்க முடிகிறது. அங்கே பெட்ரோல் டீசல் கிரைசிஸ் வந்து அதிகமாக இருக்குது, பெரிய அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க இந்த வீடியோ பதிவு அங்கேருந்து தான் வந்தது. அதனால் அவங்க வேறு வழியே இல்லை, அவங்க சைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே இழுத்து பிடிக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் உள்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடும்ன்ற கோணத்தில் அவங்களும் நெருங்கி வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு அதை விட நெருக்கடி. வால்வாசாவா போராட்டத்தில் எப்பா தெரியாமல் தலையை விட்டுட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள நெருக்கடி. சரி, எது எப்படி அவங்க நமக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆனாவே கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு கொஞ்சம் திரும்பலாம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் 2022க்கு இருந்த பொருளாதார சூழ்நிலையும் 2022க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு நிறைய பேர்த்துக்கு. அது இப்போ இந்த ஈரான்
இஸ்ரேல் அமெரிக்காவோட விவகாரம் அதை விட மோசமாக மாறி இருக்குது. அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்தால் நல்லது தான். ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு இன்னொரு அடியுமே கூட என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உளவு கண்காணிப்பு அதிகார வரம்பை வந்து ட்ரம்ப் வந்து நீட்டிக்கிறதுக்கான மசோதா தாக்கல் பண்ணார். பட் அந்த மசோதா வந்து பெரிய அளவுக்கு வெற்றி இல்லை, தோல்வி. அவ்வளோதான். இல்லைப்பா இது மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு தோல்வியில் முடிந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள், நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மார்க்கோ ரூபியோ அவர்களுக்கு நேரடியாகவே கால் பண்ணி கடுமையான கண்டனத்தையும் தனது எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார். 3 கப்பல் மீது தாக்குதல், ஒரு கப்பலில் 3 மாலுமிகள் இறந்திருக்கிறார்கள். அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து இன்னும் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நாங்கள் பார்த்துட்ருக்குறோன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றத நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. அது அமெரிக்காவும் இது மாதிரி வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அமெரிக்கா வந்து நேற்று திடீர்னு ஈரான் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க. ஈரான் தான் இந்தியானுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தியதாக வந்து சொன்னாங்க. பட் மறுபடியும் ஈரான் ஓடி வந்து மறுத்திருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அது விசாரணையில் இருக்காங்க. ஐநா வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த ஒரு நிகழ்வுக்கு. ஏன்னா இது வார் கிரைமாக பதிவு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும், அது இல்லாமல் ஐநா கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. இதற்கு மத்தியில் டயர் ஜோனும் சரி, காசா பகுதியும் சரி, விடிய விடிய தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது இஸ்ரேல். தொடர்ந்து தனது தாக்குதலை கொஞ்சம் கூட குறைக்கவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரியே, அவங்க அக்ரிமெண்ட் போட்டாலும் சரியே, நாங்கள் சதர்ன் லெபனான்லேருந்து வெளியே வரவே மாட்டோம் என்று உறுதியாக கூறியிருக்கிறார்கள். அதற்கான பதிவுகள், இந்த பதிவுகள் எல்லாமே வந்து சதர்ன் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல், டயர் ஜோன் நடத்தப்பட்ட தாக்குதல், அப்புறம் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல், நீண்ட நெடிய பதிவுகளாக இருக்கும். அப்படியே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ட்ரம்ப் அவர்கள் மற்றொரு அறிவிப்புமே வந்து கொடுக்குறாரு. வெனிசுலானுடைய எல்லை பகுதியில் உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு கொடூர ஒரு குற்றவாளி ஒருத்தன். அவன் தான் இங்கே அமெரிக்காவுக்குள்ளார ட்ரக்கெல்லாம் கொண்டு வரக்கூடிய மிக முக்கிய நபர். அவன் பேர் வந்து நினோ குரோரோ அவனுடைய லீடர் அவன் தானா. அந்த லீடரை வந்து இன்றைக்கி நாங்கள் ரகசிய உத்தரவின் பேரில் வந்து அழித்து விட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் வழக்கமாக நம்மளுக்கு அவங்களுக்கு எல்லை பகுதியில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு வீடியோ வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சிலர்லாம் ட்ரைனிங் கொடுத்து கத்தி கம்பெல்லாம் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இது எதற்காக அப்படின்னாங்கன்னா, சமீபத்தில் பிஜேபி பொறுப்பேற்றதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக பங்களாதேஷ் மக்களை அப்படி அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அதனால் அதையெல்லாம் திருப்பி வரவிடக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க சுற்றியும். பிஜேபி மட்டும் இல்லை, பங்களாதேஷனுடைய இராணுவம் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக மக்களையும் இந்த மாதிரி வாலண்டியர்ஸுக்கும் பயிற்சி கொடுத்து கத்தி இந்த மாதிரி கடப்பாறை எண்ணம் கொடுத்து எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த நேரத்துலையும் நமக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லை பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமாக எட்டப்படவில்லை. ஏன்னா பங்களாதேஷ் திருப்பி இங்கே இருக்கக்கூடிய அவங்க மக்களை ஏற்க மறுக்கிறாங்க. பட் வெஸ்ட் பெங்கால் நாங்கள் அனுப்பியே தீர்வுன்றதில் ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதனால் இந்த இஷ்யூ முடியாதனால எல்லை பகுதியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக வெடிக்காது, அங்கங்கே சின்ன சின்னதாக வெடிக்கும். அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் பெல்ஃபாஸ்ட், எங்கள் நார்த் அயர்லாண்டு பகுதியில் தொடர்ந்து 3வது நாட்களாக போராட்டம் கொஞ்சம் விரிவடைந்து யூகே மூலம் பரவி இருக்குது. யூகே வரைக்கும் வந்துடுச்சு. தொடர்ந்து காவல்துறைக்கு எதிரான கோஷங்கள், ஒரு சில இடத்துல உடைக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி இருக்குது. இமிக்ரேஷன் தொடர்ந்து அகதிகளை நீங்கள் உள்ளே வர விடக்கூடாதுன்ற மாதிரியும், அகதிகளை எங்கெங்கே தங்க வைத்திருக்காங்களோ அந்த ஹோட்டல்கள் மீது கொளுத்தப்படுகிறது. இது யூகே முழுவதும் பரவி இருக்கிறது. நாளைக்கு ஐரோப்பாவுக்குள்ளே பரவிச்சு அப்படின்னா அது ஆளும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ட்ரபுளாக பார்க்குறாங்க. நேற்று கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் சப்ளை யூனிட் ஒன்று பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் இந்த மாதிரியான நிகழ்வுகள், அங்கங்கே பற்றி எறிய நிகழ்வுகள் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த சிஐஏ மூலிமா வெளிநாட்டில் தான் அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்ற கோணத்துலையும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒன்று வீடியோ நிறைவு பகுதியில் உக்ரைன் அடிஷ்னலாக ஒரு 20 பில்லியன் கேட்குறாங்க. ரஷ்யாவை முழுமையாக பர்ன் பண்ணணும், எரிக்கணும், மாஸ்கோவை அழிக்கணும்னா நீங்கள் 90 பில்லியன் இல்லாமல் இன்னொரு 20 பில்லியன் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா போதும், முடிச்சிடுவோம் நான் அப்படின்னு நேட்டோ நாடுகள்கிட்ட கேட்டிருக்காங்க. நேட்டோ நாடுகளே அவங்கவுங்க நிதி பற்றாக்குறையினால தான் அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. கிரீமியா பகுதியில் தொடர்ந்து தாக்கல் நடத்தினால பெட்ரோல் டீசலினுடைய தட்டுப்பாடு, ஃபியூவல் கிரைசைஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. குடி தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கிரீமியா. ஸோ ரொம்ப டேஞ்சராக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் 2 நாளில் உக்ரைன் மீது கடுமையான தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யா அதுக்கான உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு அதிர்ச்சி தகவலோடு முடிச்சிடலாம்.
2025ஆம் ஆண்டில் உலகளாவிய அளவில் இயங்கக்கூடிய டேட்டா சென்டர்களை குளிர்விக்க அமேசான் நிறுவனம் மட்டும் வந்து 946 கோடி லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தியதாக சொல்லியிருக்காங்களாம். இது மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களை விட குறைவுதான் என நிறுவனம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டரை வந்து அதிரடியாக காலி பண்ண சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, போதிய அளவுக்கு தண்ணி வந்து இது எல்லாமே பியூர் மினரல் வாட்டருங்க. மினரல் வாட்டர் அவ்வளோ தேவைப்படுது. ஏற்கனவே அங்கே தண்ணீர் பிரச்சனை இருக்கிற சமயத்தில் இந்த டேட்டா சென்டர் வேறு இவ்வளோ தண்ணி தேவைப்படுதான்னு லாஸ்ட் டிசம்பர் அமெரிக்கா அதிரடியான உத்தரவு கொடுத்து கலிஃபோர்னியாவெலாம் தூக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறுவனங்கள், அது மீட்டா ஏஐலாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க சொல்லிட்டாங்க. மீட்டா ஏஐ வந்து இப்போ ரீசெண்டாக நான் நேற்று கூட பார்த்தேன், இந்தியாவில் வந்து ஒப்பந்தம் போட போகிறாங்க. மும்பையினுடைய கடலோர பகுதியில் கடல் நீரை குடிநீராக மாற்றி அதை குளிர்விப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இந்த திட்டம் எல்லாம் வந்து உள்நகரங்களில் வரும் பட்சத்தில் அது பெருசாக ஏற்கனவே தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது கடற்கரையை ஒட்டி அமைச்சாங்க, கடல் நீரை குடிநீராக்கி அதை மாற்றி அமைச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் உள்ளே வந்து இன்டீரியராக அமைச்சாங்கன்னா இன்னும் டேஞ்சர் ஆகிடும். பட் இந்தியாவை அணுகிட்டு இருக்காங்க. நிறைய டேட்டா சென்டர் வந்து இன்னுமே இந்தியாவில் வந்து வச்சுக்கலாமா, அதுக்கான உத்தரவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அணுகிட்டு இருக்காங்க. ஒரு சிலது உத்தரவு கொடுத்ததாகும். சீனா பக்கம் நிறையா வந்து போயிருக்காங்க. சீனா நாங்கள் உங்களுக்கு கேட்டிருக்கோன்ற மாதிரி. பட் அமெரிக்கா ஒவ்வொரு டேட்டா சென்டராக தூக்க சொல்லிட்டாங்க. தண்ணி பிரச்சனைங்க சமாளிக்க முடியாது, நீங்கள் வேறு நாட்டில் போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இதை எதற்காக சொல்கிறேன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே டேட்டா சென்டர் வந்துருச்சு, ஆஹா ஓஹோன்னு யாருன்னா பெருமையாக குதிச்சாங்கன்னா, டேட்டா சென்டர் அதுக்காக வரல. அங்கே அவங்களுக்கு தேவையான நல்ல தண்ணீர், அது ஃபுல்லாக பியூர்லி மினரல் வாட்டர் தான் இருக்கணும். மனித தேவைக்கு அதிகமான நீர் தேவை. அந்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியாதனால அங்கேருந்து வெளியேறி வேறு வழியே இல்லாமல் வராங்க அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது பெருமை இல்லை, அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.